ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என்னப்பா ஒரே சண்டையா, அதுவும் விஜய் பாரு கெமி, அந்த விஜய் பாருவும் திவாகரும் அந்த வீட்டில் மாட்டிக்கிட்டு செம்ம அவஸ்தையாக இருக்குது. ஆனால் திவாகர் வேணால் மாட்டியிருக்கலாங்க. நீங்கள் பாரு கூட சண்டை வலிச்சிங்கன்னா நீங்கள் தான் மாட்டுவீங்க அப்படிங்கிற லெவலில் தான் நம்ம யோசித்து வச்சுருப்போம் பாருவை. ஆனால் பாருக்கு மேலே இவங்க செம்மையாக இருக்காங்களேப்பா அப்படின்ற இடத்துல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னும் 2-3 பேர் மாஸ்க் ஓப்பன் ஆகலைங்க. பாரு, திவாகர், அப்புறம் வியானா, ரம்யாஜோ கூட ஆக்சுவலாக ரம்யாஜோ சொல்ல மாட்டேன். ரம்யாஜோக்கும் ஒரு டபுள் ஃபேஸ் இருக்குது, அதுவும் இன்னும் வெளில வரல. ஒரு சிலர் மாஸ்க்கே கழட்டாமல் இருக்காங்க, ஒரு சிலர் வந்துட்டு டபுள் கேம் ஆடிட்டுருக்காங்க. அப்படின்னும்போது கெமியா அதில் ஒருத்தங்க தான். அன்றைக்கி அவங்களோட ஸ்டோரி சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்குமே நான் சொன்ன மாதிரியே ஒரு ஸ்டோரி வந்து அந்த கடந்து வந்த பாதை டாஸ்க்கு தான் அவங்களோட கேமையும் ஒரு சிலரோட கேமை வந்து ஆடியன்ஸ் வந்து வேறு பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்கிற இடத்துல விஜய் நந்தினியோட விஷயமும் கெமி அவங்களோடது பர்சனலாக அவங்க சொன்ன விஷயங்களும் ஓகே, ஆடியன்ஸ் கிட்ட அவங்கள ரீச் பண்ண வச்சுருக்கோம். ஆனால் நேற்று நடந்த விஷயத்தில் விஜய் பாரு தப்புவா இல்லை விஜய் அவங்க கெமி தப்பா அப்படின்னு கேட்டால் ஓகே, அது டாஸ்க், அஃப்கோர்ஸ் அது டாஸ்க் தான். பொட்டென்ஷியலாக அவங்கவுங்களோடது எஃபோர்ட் போடும்போது இல்லை ஸ்ட்ராட்டஜியாக பண்ணும்போது எல்லாம் அது வந்து ஒரு சிலருக்கு ஹர்ட் ஆகும், ஒரு சிலருக்கு காயப்படுத்தும். அப்படின்னும் போது விஜய் பாரு அதில் வந்து ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டு தான் வந்து அங்கங்கே இப்போ லைவில் பார்த்தீங்கன்னா காலில் அடிபட்டிருக்கு. அதுக்கப்புறம் ரொம்பவே வந்து பாடி ஃபுல்லாக வந்து ஃபிசிக்கலாக ரொம்பவே ஹர்ட் ஆகியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டே ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா கெமி, பாரு எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் தான். நான் சொன்ன மாதிரி விஜய் டிவி ப்ராடக்ட்ஸுன்ற போது அப்புறம் வேறு ஏதாவது ஷூட்டுக்கு அப்படி இப்படி போகும்போது எல்லாம் மிங்கிள் ஆகிறது தான். ஸோ அந்த சீரியல் ஆர்டிஸ்ட்ன்ற இடத்துல, ஆங்கர்ன்ற இடத்துல, விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்ன்ற இடத்துல எல்லாருமே ஒருத்தர் கூட ஒருத்தர் மிங்கிள் ஆகி தான் இருப்பாங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா விக்கல்ஸ் விக்ரம்லாம் பாருக்கெலாம் வந்து ரொம்பவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பாக உள்ளே இருக்காங்கன்னும் போது அப்பப்போ அப்பப்போ ஷூட்டில் பார்க்கும்போது ஏதாவது ஈவெண்ட்ஸில் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ், அவார்ட் ஃபங்க்ஷன்ஸ்லலாம் பார்க்கும்போது பேசிக்குவாங்க, பண்ணிக்குவாங்கன்னும் போது இந்த இடத்துல கெமி வந்து நான் சொன்ன மாதிரி கனியாக்கா கிச்சன் குரூப் ஒன்று இருக்குது இல்லைங்களா, குரூப்பிசம்னு, அந்த இடத்துல வந்து அந்த குரூப்புக்குள்ளே கெமி இருக்காங்க. அதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளிப்பட்டது நான் கெமின்னு தான் சொல்லுவேன். இன்னொரு சிலர் இருக்காங்க மாஸ்க் கழட்டாமல். ஸோ அதில் ஃபஸ்ட்டு வெளிப்பட்டது கெமி தான். கெமிக்கு வந்து விஜய் பாரு மேலே ஆல்ரெடி ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஜெலஸ் வந்துருச்சு. நீ பெருசாக நான் பெருசாக, ஓகே அது கேம், நீ பெருசாக நான் பெருசாக தான் ஆடுவாங்க. ஆனால் அவ்வளோ மரட்டுத்தனமாக ஆடி இருக்கணுமா அப்படின்னு சொல்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா அது டாஸ்க்கை மட்டும் அவங்க வந்து ரியலைஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க வந்து விஜய் பாரு அவ்வளோ ஹர்ட் ஆயிருக்காங்கன்னும் போது அதுக்கப்புறம் வந்து சும்மா பேருக்கு ஒரு கர்ட்டசிக்காவது ஒரு சாரி சொல்லியிருப்பாங்க. டாஸ்க் தான் மச்சான், அதனால தான் அப்படி தான் சாரி, ஓகே தானே அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அவங்க இன்னைக்கு லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா பாரு வந்து அவங்க கெமி வந்து பேசுவாங்க, அதை அட்ரஸ் பண்ணுவாங்க, இல்லை அட்லீஸ்ட் அதை காம்ப்ரமைஸ்க்கு ஒரு விஷயமா அது டாஸ்க் தான் அப்படின்னு பேசுவாங்க அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க சட்டையே பண்ணலை. லஞ்செல்லாம் சாப்பிட்றது கூட சாப்பிட்றியா அப்படின்னு மட்டும்தான் கேட்டாங்க. அது இன்னும் கோவப்படுத்திடுச்சு பாருவை. ஸோ நான் பாரு பக்கம் நியாயம்லாம் பேசலைங்க. ஒருத்தங்க ஒரு டாஸ்கில் தான் அதை பண்ணுறாங்க, டாஸ்க் வைஸ் பண்ணுறாங்கன்னா சும்மா பேருக்காச்சும் நம்மளால் அவங்க இப்போ வந்து ஓரலாக சொல்கிற டாஸ்க்லையோ இல்லை ஃபிசிக்கல் டாஸ்க்லையோ எப்படி பண்ணால் அந்த டாஸ்க்குக்காக நாமினேட் பண்ண மச்சான், இல்லைனா வந்துட்டு இந்த விஷயத்தில் அந்த ஃபிசிக்கலாக அந்த கேமோட சுச்சுவேஷனில் அப்படி கொஞ்சம் ஹர்ட் பண்ணிட்டேன் ஃபிசிக்கலாக சாரி அப்படின்னு சொல்கிறது அந்த கேமை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணம். ஆனால் அந்த ஒரு சாரி, அதுவும் ஃபஸ்ட்டு டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க்கு கூட இல்லை, துணி துவைக்கிற டாஸ்க்கு ஃபிசிக்கல் டாஸ்க்காக மாறிச்சு அப்படின்னு சொல்கிற இடத்துல அந்த இடத்துல பாரும் ரூல்ஸ் மீறினாங்கன்றது ஓகே. ஆனால் அவங்க ரூல்ஸ் மீறலன்னு இவங்க முதலேருந்து சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க கூட போய் சண்டை போட்டு பண்ணது இன்டென்ஷனாக கண்டென்ட்டுக்காக பண்ணியிருந்தாலுமே அது வந்து அவங்களுக்கு ஃபிசிக்கலாக ஹர்ட் இருக்குன்னு அவங்க பதிவு பண்ணும்போது, இல்லை இவங்களுக்கே அது தெரியும்னு சொல்லும்போது இவங்க போய் ஒரு சாரி கேட்டு இருக்கலாம், கேட்கல அப்படின்னும் போது இது வந்து டாஸ்க்கு பண்ண மாதிரி தெரில, இன்டென்ஷனாக விஜய் பாரு மேலே இருந்த கோவத்தை காட்டின மாதிரி தான். இந்த வீட்டில் ஒரு சிலர் சுற்றிட்டு இருக்காங்க. விஜய் பாரு, திவாகர், கலையரசனை பெருசாக யாரும் அட்டாக் பண்ணலான்னு வச்சுக்கோங்க, ஏன்னா அவர் வெளில தெரிலன்னு. ஆனால் இவங்க 2 பேர் தான் ப்ரொமோவில் வந்துட்டுருக்காங்களோ, இவங்க 2 பேர் தான் சீசனே கொண்டு போகிறாங்களான்ற டவுட் எல்லாருக்குமே வந்துருச்சு. ஃபஸ்ட்டு அன்றைக்கி ஒரு நாள் பார்த்தீங்கன்னா டாஸ்க் படிக்கிறதுக்கு கூட கமருதீன் தான் உள்ளே போவார் பிக் பாஸ் ரூம்குள்ளே. ஆனால் அவருக்கு அந்த தமிழ் வராததுனால அதுக்கப்புறம் பாருவை கூப்பிட்டு தான் அந்த டாஸ்க், அதாவது அந்த பால் காய்ச்சிற டாஸ்க் வந்துச்சுங்களா, பொங்குதே டாஸ்க்கு, அதில் பாரு தான் படிக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி கமருதீன் போய் பல்ப் வாங்கியிருப்பார். அவர் தமிழே படிக்க வராமல் ரொம்ப நேரமாக உட்காந்து இருந்துட்டு அப்புறம் டாஸ்க்கும் புரியலன்னு பிக் பாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி அவரால் முடியலன்னு தான் போய் பாரு வர சொல்லுங்க அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல பாரு ஆரம்பித்து இப்போ வந்து அங்கே இருக்க விஜய் டிவி ப்ராடக்ட்ஸ்க்கும் மற்ற செலிபிரிட்டிஸ்னால் சொல்கிற இடத்துல சினி இண்டஸ்ட்ரி ஆல்ரெடி அந்த ஆங்கரிங் அதில் இருக்கவங்களுக்கு பாரு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இந்த கேமில் வந்து வெளியில் தெரிகிறாங்களோ, நம்ம இன்னும் தெரியலையோ அப்படிங்கிற இடத்துல இது வந்து அவங்களுக்கு எதிராக தான் நிறைய பேர் அந்த வீட்டில் பண்ணிகிட்ருக்காங்க.
இது எப்படி போகும்? டாக்ஸிக்கா போகுமா? எப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ கெமி பாரு அப்படின்னு சொல்லும்போது, பாரு ஆட்டிட்யூட்னு சோஷியல் மீடியா ஃபுல்லா சொல்லும்போது, நான் ஓகே அதில டாமினேஷன் இருக்கலாம். பட் ஆனா டாக்ஸிக் இருக்கான்னு கேட்டா, டாக்ஸிக்லாம் கிடையாது. அவங்க வந்து கேம்க்காக தான் பண்றாங்க. அன்னைக்கு சுபிக்ஷா கூட வந்த சண்டையிலயும் சரி, அதுக்கப்புறம் வியன்னா கூடவும் ட்ரிகரிங் ஓகே நீங்க கேம்க்காக ஒரு கன்டென்ட் குடுக்குறீங்க. நானும் ஒரு கன்டென்ட் குடுப்பேன்றது அது வாய் வார்த்தையோட நின்னுச்சு. பெருசா அவங்களுக்கான செல்ஃப் ஸ்டாண்டே அவங்க அதில எடுத்தாங்க. அது எல்லா இடத்துலயும் பதிவும் பண்ணியிருப்பாங்க. எனக்கு ஒரு சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொல்லி. ஆனா வேணும்னே கார்னர் பண்றாங்க தன்ன அப்படிங்கிறத பாரு நெறைய இடத்துல ஷார்ப்பா இன்டென்ஷனா நோட் பண்ணிடுறாங்க. அது வார்த்தையா இருந்தாலும் சரி, அதுக்கான சூழ்நிலையா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஃபிசிக்கலா இப்ப கெமி பண்ணும்போதுமே அது டாஸ்க் வைஸ் பண்ணல. உள்ள இருந்த கோவம் தான் வெளில வந்துச்சுன்னா, எனக்கும் அப்படிதான் தோணுச்சு. நான் பாரு சப்போர்ட்டர்ஸ்லாம் இல்லங்க. பட் ஆனா அதே டைம்ல இன்னும் நெறைய பேரோட மாஸ்க் வெளில வரலன்னா, அதுல ஃபர்ஸ்ட்டு வெளில வந்தது கெமின்னு நான் சொல்லுவேன். அப்புறம் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, அன்னைக்கான வின்னர் டாஸ்க்ல கூட அ எல்லாரும் வந்து சபரிய சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, அ சபரிய வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாரி சபரிக்கும், விஜய் பாருக்கும் ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு. இப்ப இல்லங்க, இருந்துச்சு. ஸோ அதை யூஸ் பண்ணி பாருக்கு எதிரா சொல்லணுங்கிறதுக்காகவே எல்லாரும் சபரிய சொன்னாங்க. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா, 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. உட்காந்து பேசி சரி பண்ணிட்டாங்க. அட்லீஸ்ட் உள்ளுக்கு இருந்தாலுமே வெளிக்கு காட்டிக்கல. 2 பேரும் க்ளோஸ் ஆயிட்டாங்க. இன்ஃபாக்ட் இதில இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, நம்ம திவாகர் சார் எப்பயுமே பாரு சொன்னா தான் கேட்பாரு அப்படின்னா, இப்போ வந்து சபரி சொன்னா கேட்பேன் அப்படிங்கிற லெவலுக்கு வந்திருக்காங்கன்னா பாருங்களேன். அந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இத பார்வ மைண்ட்ல வச்சு தான் சபரிய நெறைய பேர் அன்னைக்கு சொன்னாங்க. சபரி வின்னர் ஆகணுன்ற ரொம்ப நல்ல எண்ணத்துலலாம் யாரும் சொல்லவே இல்ல. பார்வ கார்னர் பண்ணுன்னு சொன்னாங்க. அதே சமயத்தில பார்த்தீங்கன்னா, நம்ப இவரு பார்த்தீங்களா, பிரவீன் காந்தி சார் பாருவ மாயா, மாயான்னு சொல்லிக்கிட்டே இருக்காருங்க. அவர் ஒண்ணுமே தெரியாத மாரி ரொம்ப நல்லவர் மாரியே அப்படியே வந்துட்டு பேசுறாரு. நான் கூட ஃபர்ஸ்ட்டு வந்து நாமினேஷன் ரூம்ல உட்காந்து பேர் கூட சொல்லணும்போது, இவர் பார்த்துட்டு வந்தாரா பிக் பாஸ் இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது, மாயா, மாயா, மாயான்னு எங்கெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ, அங்கெல்லாம் மாயா தான் பதிவு பண்றாரு. இன்ஃபாக்ட் பார்த்தீங்கன்னா அந்த வின்னர் டாஸ்க்லயுமே அததான் சொல்லுவாரு. அந்த மார்னிங் ஆக்டிவிட்டிலயுமே அததான் சொல்லுவாரு. அப்புறம் வந்துட்டு அந்த பால் காய்ச்சும்போதுமே அவங்க எடுத்துட்டு வந்து பால் வைக்கும்போது மாயா அப்படின்னு சொல்லுவாரு. பாருக்கு பதில். இப்ப இன்னைக்குமே வேற ஏதோ இடத்துல மாயான்னு தான் திருப்பி சொல்றாரு. ஸோ மாயான்னு அவர் சொல்லிட்டு தான் அடுத்த வார்த்தையா பாருன்னு சொல்றாருன்னா, அவருக்குமே பாரு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. அந்த டாமினேஷன் அப்படின்ற மாரி ஏதோ டாமினேஷன் கூட இல்ல. அவங்க ஃபர்ஸ்ட் டேல எல்லாருமே வந்து ஹாய், ஹலோ சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுல ஏதோ ஒரு சின்ன கிளாஷ் ஆயிருக்கு போல டைரக்டர் சாருக்கும், பாருக்கும். ஸோ அத மைண்ட்ல வச்சுக்கிட்டு இல்ல பாரு வந்து பெருசா அவருக்கு அட்டென்ஷன் குடுக்கலையா என்னன்னு எனக்கு தெரியல. அவர் அட்டென்ஷன்லாம் வேற மாரி இருக்கு. அத பத்தி நம்ம அப்புறமா பேசுவோம். ஓகேங்களா? அதனால வந்து இந்த பொண்ணு நம்மள வந்து இக்னோர் பண்ணுது. நம்மளுக்கான ஒரு விஷயத்த வேல்யூ பண்ணலையோ ஏதோ ஒண்ணு அவருக்கான விஷயம் அவருக்கு ஹர்ட் ஆயிருக்கா? இல்லன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான்னு தெரியாது. அது ஓகே. ஆனா அதுக்காக மாயா மாயான்னு சொல்றது மாயாவோட விஷயங்கள் எப்படி டாக்ஸிக்கா வெளில போச்சு? இல்லன்னா வந்து அந்த பேர் வந்து எவ்வளோ அந்த பொண்ணுக்கு பாதிக்கும் அப்படிங்கிறது இல்லாம, இவரு உள்ள சொல்ற ஒவ்வொன்னும் எல்லாரும் சுத்தி இருக்கவங்க மைண்ட்லலாம் அது மாயாவா தானே பதியும். ஸோ இவங்க ஆல்ரெடி பாருக்கு டாக்ஸிக்ன்னு ஒரு ஐ மீன் ஆட்டிட்யூட்னு ஒரு விஷயம் இருக்குன்னா, அது டாக்ஸிக்கா மாறணுன்றதுக்கு ஏத்த மாரியே இவரு உள்ள கண்டஸ்டன்ஸையும் அத மைண்ட் மாத்துறாரு சைக்காலஜிக்கலா. வெளில இருக்க ஆடியன்ஸ்க்குமே பாரு மாயாவா தான் பதியணும்னு சொல்லும்போது, ஸோ இது பாருக்கு எதிரா எல்லாருமே நெறைய பேர் அந்த வீட்ல பண்றாங்க. ஆனா அதுக்கெல்லாம் சலைச்சவங்க பாரு இல்லங்க. அவங்க திருப்பி ஒரு ஸ்டாண்ட் குடுத்து எழுந்து வந்து இந்த கேம இன்னும் போல்டா, பிரேவா இன்னும் ஸ்ட்ராங்கா விளையாடுவாங்கன்னு நான் நம்புறேன். தேங்க் யூ கைஸ்.